எக்ஸசைஸ் 3.13 4th சம்டா. இஃப் ஏ கமா பி ஆர் ரியல், ரியல்னா நம்பர்ஸ், அதாவது மைனஸ் நம்பராக இருக்கலாம் ப்ளஸ் நம்பராக இருக்கலாம். ரியல்னா மெய்ன்னு அர்த்தம். ரியல்னா மெய் அப்படின்னு அர்த்தம் தமிழில். மைனஸ் நம்பராக இருக்கலாம் ப்ளஸ் நம்பராக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். இவாட்டில் வேற ஏதாவது யோசிச்சிடாத. தென் ஸோ தட் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு, ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல் இருக்கு. அப்போ பாசிட்டிவ்ல வரணும் ஆன்சர். எதில் வரணும்? இந்த பாரு கவனி சொல்றத பொறுமையா நிதானமா பார்த்துக்கோ. கிவன் எடுக்கிறேன், ஈக்குவேஷன் எடுக்கிறேன். ஏ மைனஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6 இன்ட்டு ஏ பிளஸ் பி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 9 இன்ட்டு ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு என்னது? 0ன்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்க. இப்போ இதில் ஸ்மால் ஏ லெட்டர் ஏபிசி யூஸ் ஆகிருக்கு, அதனால் கேபிட்டல் லெட்டரை கொண்டு போகிறேன். ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. கேபிட்டல் ஏ அப்படின்னா இதுதான் ஏ மைனஸ் பி. இது பி கேபிட்டல் பி அப்படின்னா யாரு இதுவும் எடுக்கணும் இதுவும் எடுக்கணும். மைனஸ் 6 இன்ட்டு சரியா, மைனஸ் 6 இன்ட்டு ஏ பிளஸ் பி சரியான்னு பார்த்துக்கோ. அடுத்து சி மொத்தமாக எடுக்கணும். சி ஈக்குவல் டு மைனஸ் 9 இன்ட்டு ஏ மைனஸ் பி. பார்த்து பொறுமையாக எடுத்துக்க. இப்போ ஃபார்முலா வந்து கிவன் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்றத எழுதிக்கிறேன். ரியல் அண்டு அன்ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்கு. ரியல் அண்டு என்ன கொடுத்துருக்கு? அன்ஈக்குவல் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான். ஸோ தட் கொடுத்துருக்காடா, என்ன கொடுத்துருக்கு? ஆமாம், அப்போ எழுத வேண்டாம். அப்போ எழுத வேணாம், ஆன்சரை காட்டணும். சரி, டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இப்போ ஆன்சர் வந்து பாசிட்டிவ்ல காட்டணும். சரியா சொல்றது? எப்படி காட்டுறேன்னு பாரு. பி ஸ்கொயர் தான் இருக்கு, மைனஸ் 6 ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர். எப்படி எழுதிருக்கேன்னு தெரியுதான்னு பார்த்துக்கோ. அப்படி கவர் பண்ணி எழுதணும். மைனஸ் 4 ஏ எங்கே இருக்கு? ஏ மைனஸ் பி. சரியா, ஏ மைனஸ் பி. அடுத்து சி என்ன இருக்கு? மைனஸ் 9 ஏ மைனஸ் பி. மல்டிப்ளை எழுதியில் பார்த்து எழுதுங்க, ப்ராக்கெட் பண்ணி தான் எழுதணும். மைனஸ் 9 அப்படின்லாம் போட்டு. ஏன்னா 4ac 4ac 4 இன்ட்டு ஏ இன்ட்டு சி அப்படின்னு அர்த்தம். சரியா, ரைட்டு. இப்போ இந்த மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ்ஸு, 6 ஸ்கொயர் பண்ணால் 36. ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஓப்பன் பண்ணால் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர். அப்படியே வச்சுருக்கேன். 3க்குமே ஸ்கொயர் பண்ணியிருக்கேன், தெரியுதா? 3னா மைனஸ் 1 இருக்குது, 6 1 இருக்குது, ஏ பிளஸ் பி 1 இருக்குது, 3 டேம் இருக்குது. அப்படியே பண்ணிட்டேன். ரைட். மைனஸ் இந்த மைனஸோட மைனஸ் சேர்ந்து என்ன ஆகும்? ப்ளஸ்ஸு. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்துடும்? 36. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? ரெண்டு ஒன்றா தானே இருக்கு. ஏ மைனஸ் பி அதுவும் என்னது? அவ்வளோதான், ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துட்டேன். இப்போ 36 வெளியே எடுத்துடலாமா? என்னடா 36 வெளியே எடுத்துட்டோம்னா உள்ள இது இருக்கும், ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர். அடுத்து என்ன இருக்கு? ப்ளஸ்ஸு இப்படி இருக்கும். சரியான்னு பார்த்துக்க. சரிதான் நான் சொல்றது? சரி, அடுத்து என்ன செய்யலான்னு பாரு. இது ஓப்பன் பண்ணுவோம். 36 சரியாடா. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இதை ஓப்பன் பண்ணுவோம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. இது ரெண்டையும் அடிச்சிடலாமா? 36 2 ஏ ஸ்கொயர் 2 பி ஸ்கொயர். சரிதானா? ரைட்டு. இப்போ பொறுமையாக 2 வெளியே எடுத்துடுறேன். 2 வெளியே எடுத்துட்டு என்ன ஆகும் பாரு. முதல்ல 2 வெளியே எடுத்தா 72 அப்படி தானே? 2 எடுத்துட்டா மல்டிப்ளை ஆயிரும்லடா. ரைட். அடுத்து ஏ ஸ்கொயர். இப்போ நான் என்ன எழுதுறேன்டாமா, இது வந்து கிரேட்டர் தென் 0ன்னு தான் எழுதுறேன். சரியான்னு பார்த்துக்கோ. ஏன் எழுதுறோம் அப்படின்றதான் நம்மளுக்குள்ள ஆர்கியூமெண்ட். என்னன்னா, எப்படி சார் நீங்க ஏக்கு பிக்கு எதுவுமே நம்பர் தெரியல, இப்போ இது இருந்தா எழுதிடுவேன். இப்போ எழுதிடலாம்ல, வெறும் நம்பரு. ஆனால் இங்கே ஏபின்னு இருந்துச்சு. இப்போ இதுக்குமே நீங்கள் எப்படி இது எழுதுனீங்க அப்படின்னு கேட்டால் ஒரு விஷயம் இருக்கு, ஸ்கொயர் பண்ணியிருக்கு. அப்போ மைனஸ் நம்பர் போட்டாலுமே ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆயிரும்? அவ்வளோதான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு ஆன்சர் என்ன தான் வரும்? பாசிட்டிவ்ல தான் வரும். நான் சொல்கிறப்போ 0வா? 0வோட பெருசாக தான் வரும். 0 எப்படி வரும்? 0 வராது, மைனஸ்லேயும் வராது.
அதுக்கு தான் உன்ட்ட சொல்ல வர்றேன். ஒரு நம்பர் ஏக்கு பதிலாக ஒரு நம்பர் கொடுக்குறோம், சும்மா நானா கொடுக்குறேன் இப்படி. பிக்கு பதிலாக ஒரு நம்பர் கொடுக்குறேன் இப்படி. எப்படி நீ போட்டு பார்த்து ஆன்சரை நீ அடி வாங்க போற. -3 ஹோல் ஸ்கொயரு அப்போ 9 வந்துடும். -5 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 25. ஆன்சர் என்னதான் வருது? பாசிட்டிவ்ல வரும். அதுக்கு தான் சொல்றேன். அவன் அதைத்தானே ப்ரூவ் பண்ண சொன்னான். பாரு மேலே மேலே என்ன சொல்லிருந்துச்சு? ரியல் அண்டு அன்ஈக்குவல் அப்படின்னா கிரேட்டர் தென் 0ன்னு. புரியுதா? அதே இது இந்த ஸ்கொயர் இல்லாமல் வந்தால் ப்ரூவ் பண்ண முடியாது. டேய், ஸ்கொயர் இல்லாமல் இருந்தால் ப்ரூவ் பண்ண முடியாது. நம்ம இப்படி எழுத முடியாது. இந்த மாதிரி எழுத முடியாது. ஸ்கொயர் இருக்கனால ஏக்கு எந்த வேல்யூ கொடுத்தாலும் சரி, பிக்கு எந்த வேல்யூ கொடுத்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? பாசிட்டிவ் ஆயிரும். அதனால நீ இப்படி எழுதிடலாம். 0வோட இது பெருசு, therefore அப்படின்னு எழுதி the roots are ரியல் அண்டு அன்ஈக்குவல் அப்படின்னு எழுதி ப்ரூஃப்னு எழுதலாம். ஹென்ஸ் ப்ரூவ் அப்படின்ட்டு. புரியுதான்னு பார்த்துது. இதுதான் கணக்குடைய அர்த்தம். அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் செய்யணும். அந்த கொஸ்டின் மேலே இருக்கு, ஆர் ரியல் அண்டு அன்ஈக்குவல். அதுதான் கீழே எழுதியிருக்கேன், ஆர் ரியல் அண்டு அன்ஈக்குவல் எழுதியிருக்கேன்.